அடுத்து அவர் ரொம்ப பாராட்டிய இயக்குனர் அகரன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் அவரை பற்றி. அனைவருக்கும் வணக்கம். வேலு விருபார் ஐயாவை பற்றி சொல்லணும்னா நான் ரொம்ப கண்ணீர் தான் எனக்கு வரும். ஏன்னா அவரோட நெருங்கி ரொம்ப ட்ராவல் பண்ணுவேன் நான் தான். இல்லை, நானும் ஒருத்தன் அதில். புரட்சிக்காரன் படத்தில் லிபர்ட்டி கிரியேஷனுங்கிற பேரில் பெரியார் திடலில் அதாவது ஆரம்பித்து கடைசி தேட்டர், அதாவது அது திருநெல்வேலி ஏரியாவில் போய் டிசிஆர் மாதிரி டிக்கெட்டு கிழிச்சு அப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்த ஒரு திரைப்படம் தான் புரட்சிக்காரன். சத்யராஜ் ஐயா 5 நாள் தான் டேட் கொடுத்தாரு. எந்த ஒரு பைசா அதில் வாங்கலை. வேகமாக அவரும் பெரிய உழைப்பு அதில் கொடுத்தாரு. அவரோட அந்த படம் ஃபஸ்ட்டு அந்த மேகசின் ரெடி பண்ணுவாங்க. அப்போலாம் ஃபிலிம் ஃபார்மெட் அதை ரெடி பண்ணும்போது அது தொடரும்போது என்ன அப்பயே கண்ணீர் வடிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ உழைப்பு மற்றவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் என்கிட்ட இருந்தது. ஏன்னா ஒரு எடிட்டராக ஒரு சம்டைம்ஸ் அந்த கேமராமேன் கூட வந்திருக்காரு. அவரை கூப்பிட்டுட்டு உதயசங்கர் அவர் கூப்பிட்டு போயிட்டு எடு அகரன் அப்படிம்பாரு. நிறைய ஷார்ட்ஸ் நான் போய் எடுப்பேன். அப்படிலாம் நிறைய எடுத்திருக்கேன். அப்படி எனக்கு ஒரு சினிமாவை எளிமைப்படுத்தி இப்படி யார் வேணாலும் ஒரு சினிமாவை கையாளலாம் அது அப்படிங்கிற ஒரு சிம்பிளிசைஸ் பண்ணி கொடுத்தவர் வேலு பிரபாகரன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் அதுக்கு பிறகு கடைசியாக நாவலருடைய பெரியார் திடலில் அந்த மீட்டிங் நடந்துச்சு. ரொம்ப அது ஒரு மறக்க முடியாத அந்த ஒரு சினிமா என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு சினிமா. அதே போல் சிறிது காலம் வெளியே போயிட்டு ஜெயதேவி மேடத்திட்ட பவர் ஆஃப் உமன் ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் வெளியே கேமரா ஏறன்னு முடிச்சுட்டு அப்புறம் ஒரு சின்ன கேப் பிறகு அவரை சந்திக்கும் போது இந்த பெரியார்களை பற்றி அந்த பெரியார் பதிவுலாம் ஷூட் பண்ணி அதை வலைதளத்தில் ஏற்றி விடுறது, அவரோட நான் கேமராமேனாகவும் அவரோட ஒர்க் பண்ணி நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப காலகட்டமாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கடைசியாக பேக் டு பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு படம் பண்ணோம். அதுக்கு அவர் தான் மெயின் கோஸ்ட்டாக ஒர்க் பண்ணார். நான் அவரோட ஒர்க் பண்ணேன். அவரோட நிறையா ஒர்க் பண்ணேன். இப்போ கடைசி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பெரியார்கள் அந்த இன்னும் கூட கடைசி பேருரை என்னிட்டு தான் இருக்குது. அதை விரைவில் வெளியிடுவோம். ஸோ நான் தான் எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, அதை டோன் மாற்றுறது, அந்த வேலை நான் தான் பண்ணிகிட்ருப்பேன். அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தார் கடவுள் 2. எல்லாத்துலேயும் இப்போ கடைசி காலகட்டத்தில் தொழில் ரீதியாக அவரோட நான் பயணித்தேன். ஸோ இது ஒரு முக்கியமான பதிவாக நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த வாய்ப்பு இந்த மாதிரி தான் நான் இன்னமும் நிறைய படங்களை நானும் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த கூட இன்னும் வரப்போகிற ஒரு சில்ட்ரன் மூவி கூட சரி தான். ஒரு எப்படி சிம்பிளிசைஸாக ஒரு ஃபிலிம் எடுக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். இன்னும் அவரை பற்றி நான் சொல்லணுன்னா இன்னும் நானும் அவரும் பயணிக்கும் போது, காரில் பயணிக்கும் போது நிறையா விவாதங்கள், என்னுள் பெரியாரை ஊற்றியவர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பற்றி சொல்லலாம். நானும் ஒரு பெரிய மூடனாக தான் இருந்தேன். எனக்கு ஒரு தெளிவு கொடுத்தது வேலு பிரபாகரன் ஐயா தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதை சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது நன்றி. தேங்க்யூ இந்த வாய்ப்புக்கு.